ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங் ஆஃப் கிங்ஸ் டிசைர் எ டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரயலோட பார்ட் 15 தானே பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அத்தை, நம்ம கொடுத்த மருந்து வேலை செய்யும்ல, அதெல்லாம் நல்லா செய்யும். அந்த வைத்தியர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு மருந்து கொடுத்துருக்கான். அவங்களாம் நல்லா வேலை செய்யுதுன்னு தான் சொல்லியிருக்காங்களாம். கண்டிப்பாக நம்ம டேங்க்கும் நல்லா வேலை செய்யும். ஆனால் அவன் இன்னும் ரூம் டோரை தட்டாமல் இருக்கான். வேலை செஞ்சுன்னு அவன் தட்டி இருக்கணும்ல. அப்போ ராஜமாதா குயினை பார்த்து மறைக்கிறாங்க. நீயே உன் பையனுக்கு சொல்லி கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். அவன் எதுக்கு இப்போ ரூம் டோரை தட்டணும்? அதான் அவன் பொண்டாட்டி உள்ளே இருக்கால. அவங்க 2 பேருக்குள்ளேயும் இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நம்ம இன்னும் 10 மாதத்தில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆமாம், நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த மாதிரி குதூகலமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். இல்லை, நீ வேணா போ, நான் இங்கே தான் இருப்பேன். ஏன், எதுக்காக? இல்லை, உன் பையனை நம்ப முடியல என்னால். அத்தை, என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனால் நாம் தான் டோரை லாக் பண்ணியிருக்கோம்ல வெளியே அப்படின்ற. ஆமாம், அவன் வெளியே வர வாய்ப்பு இல்லை. வாங்க நம்ம போகலாம். நேற்று நைட்டே நம்மளுக்கு சரியாக தூக்கம் இல்லை. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த அதர் சைட் காட்டுறாங்க. நம்மளோட டேங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஃபைனலி வயனோட ரூம் கிட்ட போயிட்டுருக்காரு. யாரங்கே, அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 காவலர்கள் வந்து டேங்கை ஸ்டாப் பண்ணுறாங்க இருட்டுக்குள்ளே. அப்போ டேர்ன் பண்ணி அவங்கள பார்த்து மறைக்கிறாரு. கிங், நீங்களா? நீங்கள் இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன, என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்குறியா நீ? இல்லை கிங், நான் காவல் காத்துட்ருக்கோம். நாங்கள் வேறு யாரும் நினச்சோம். அப்போ அவர் ஐஸை ரோல் பண்ணுறாரு. யாரை பிடிக்கணுமோ அவனை விட்டுட்டு என்னை வந்து பிடிக்கிறாங்க பாரு. உங்களோட கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். ஆனால் என் வழியில் குறுக்கிடாமல் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்களோட ரூமுக்கு வந்துட்டுருக்காரு. இருந்தாலும் கிங் நம்மளை இப்படி பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் காவல் காத்துட்ருக்காங்க. ஃபைனலி டே உங்களோட ரூம் கிட்டே வந்துட்டார். அங்கே இருக்க காவலர்களை பார்த்து அவரோட கண்ணாலே சிக்னல் காட்டுறாரு. அவங்க 2 பேரும் பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அப்போ டே ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் பெட்டில் அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு மூச்சே வருது. அவரோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். அவர் அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்கள் கிட்டே வராரு. அப்படியே உங்கள் பெட்டில் கிளைம் பண்ணுறாரு. உங்கள் கிட்டே வந்து உங்கள் ஃபேஸையே பார்க்குறாரு. அதாவது சைட் வியூவாக உங்களோட ஐஸ், நோஸ், லிப்ஸ்ன்னு சொல்லி உங்களோட சீக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்களை பேக்கப் பண்ண மாதிரி உங்கள் பேக் நெக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணி படுக்கிறாரு. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலி அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, உங்கள் கிட்டே வந்து உங்களை இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு தூங்கினா தூக்கம் வரும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் அவரோட பாடி கண்டிஷன் தான் அவருக்கு இன்னும் தெரியல. என்ன இப்படி ஒரு வாசனை? வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் சீக்கிட்ட வந்து அப்படியே உங்கள் ஃபேஸை டர்ன் பண்ணுறாரு. அவருக்கு பாடிக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. அவர் உங்களோட ஐஸ், நோஸ், லிப்ஸ்ன்னு சொல்லி பண்ணுறாரு. அப்புறம் உங்களோட லிப்பில் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறாரு. அப்போ உங்களோட லிப்ஸை இந்த மாதிரி பயங்கரமாக பண்ண ஆரம்பிக்கவே உங்களுக்கு லைட்டாக தூக்கம் தெளியுது. நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே உங்கள் மேலே ஒரு பர்சன் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவர் தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கார். நீங்கள் பயந்து அப்படியே அவரை புஷ் பண்ணுறீங்க. கிங், என்ன பயந்துட்டியா? ஆமாம் கிங், நான் பயந்தே போயிட்டேன். நீங்களா? நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க என்னை பார்க்க?
நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்ருந்தேன். ம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை ஹக் பண்ணுறீங்க. அப்பா அவர் உங்களோட நெக்கில் பண்ணுறாரு. கிங், என்ன பண்ணுறீங்க? வயன் வயன் கிங், என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, வா படு அப்படி சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சு உங்கள் மேலே பார்க்குறாரு. இன்னும் உங்கள் நெக்கில் உங்கள் லிப்பில் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவரோட ஹேரை டைட்டு பிடிச்சிக்கிறீங்க. கிங், என்ன பண்ணுறீங்க? அமைதியாக பாடுங்க அப்படி சொல்லிட்டு அவரை தட்டி விடுறீங்க. அப்போ அவர் உங்களோட கையை பின் பண்ணுறாரு. கிங் கிங் விடுங்க என்ன. வயன் வயன் சைலண்டாரு. என்னை டென்ஷன் பண்ணாத வயன். எனக்கு இப்போது ஒரு மாதிரியாக இருக்குது. நீ நடுவில் பேசி என்னை இரிட்டேட் பண்ண அமைதியாக இருக்கியா? வயன் கிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை புஷ் பண்ணுறீங்க. வயன், என்ன ஆச்சு உனக்கு? கிங், உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணுறீங்க? வயன், இங்கே பாரு, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு வயன். எனக்கு இப்போ நீ வேணும். என்னால் என்னோடய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் வயன், இந்த மாதிரி என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. கிங் கிங் எனக்கு பெயினாக இருக்கு. வயன், அமைதியாக இருன்னு சொன்னேன். ஆனால் ஏன் இவ்வளோ சீக்கிரம்? நான் உங்ககிட்ட ஈவினிங் தான் சொன்னேன் இதெல்லாம் நம்ம மேரேஜ்க்கு அப்புறம்னு. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வயன், பட் என்னால் முடியலையே. எனக்கு நீ சொல்கிறது புரியுது வயன். நானும் ஈவினிங் உங்ககிட்ட சொன்னதான். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல. எனக்கு நீ வேணும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கலட்டுறாரு. அப்படிங்க உங்கள் ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிக்கிறீங்க. கிங் கிங் வேணாம் கிங், எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் ப்ளீஸ். வயன், கையெடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ஃபோர்ஸாக எடுத்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் கட்டுறாரு. ஏன் இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டேர் பண்ணுறாரு ட்ரெஸ்ஸை. உங்களுக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. கிங் ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லா ட்ரெஸ் கலட்டாதீங்க ப்ளீஸ் கிங். வயன், நான் தானே வயன். என்கிட்ட உனக்கு என்ன? விட்ரி, கையெடுறி. ஆனால் வயன், வலிக்குது கிங். இந்த வலியை கூட உன்னால் தாங்கிக்க முடியாதா? அப்போ என்னோட பொண்டாட்டி ஆகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கணும்? என்ன சொன்னீங்க? வயன், இங்கே பாரு, என்னோட கோவத்தை கிளறாத. என்னால் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடிகிற நிலமையில் நான் இல்லை. ஒன்று சொல்லட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. கிங், கையை விடுங்க. வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் அவரோட வைக்கிறாரு. கிங் ப்ளீஸ் என் கையை விடுங்க கிங். புரியுதா? எனக்கு அங்கே வலிக்குது. எனக்கு இப்போ உங்க கூட ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லைனா எனக்கு என்ன ஆகணும் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஆடுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கிங், வேணாம் ப்ளீஸ். அப்பட்டே வந்து உங்களோட ஃபேஸை டைட்டாக பிடிச்சி, இங்கே பாரு வயன், இதை எனக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் இது நானும் சாராவும் ஒன்று சேரணும்னு சொல்லி பண்ண வேலையாக தான் இருக்கும். நானும் அவ்வளோ இப்போ ஒரே ரூமில் தாண்டி இருந்தோம். இவ்வளோ பெயினையும் நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஆனால் நீ என்னை நம்ப மாட்டேன்றல வயன். நீ என்னை நம்பல. மேரேஜ்க்கு அப்புறம்னு
ஏன் இப்படி என்னை சாகடிக்கிற? ஏன்டி இப்படி என்னை சாகடிக்கிற? நான் உனக்காக தான் நான் இவ்வளோ தூரம் திருட்டுத்தனமாக நான் வந்திருக்கேன். இந்த மாதிரி என்னோடய லைஃப் டைமில் நான் பண்ணதில்லை. ஆனால் உனக்காக நான் இவ்வளவும் பண்ணுறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? என்னை புஷ் பண்ணுற, என்னை நம்ப மாட்டேன்ற. இது என்ன வயன்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக போகிற நம்மளுக்குள்ள நம்பிக்கை வேணாமா? நான் அங்கே எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறேன், ஆனால் நீ என்னை நம்ப மாட்டேன்ற. என்ன உங்களுக்கு பெயின்? என்ன பண்ணாங்க உங்களை? வயன், என் ஃபுட்டில் எதையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கடி. எனக்கு என்னோடய உணர்ச்சிகளை அதிகப்படுத்துகிற மாதிரி. அப்போது எனக்கு வலிக்க தானே செய்யும். கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஃபேஸை கப் பண்ணுறீங்க. கிங், உங்களுக்கு அவ்வளோ வலியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை டேர்ன் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அவரோட ஃபேஸை திரும்பவும் பிடிச்சி அவரோட ஐஸே பார்க்குறீங்க. என்னடி நம்மளெல்லாம் என்ன விடு? என்ன கிங், விட்ரி என்ன? நம்பிக்கையில்லாத ஒரு பொண்ணு கூட நான் வாழ விரும்பலை, எதுவும் நான் பண்ணவும் விரும்பலை, விடு என்ன? கிங், அப்படிங்க அவரை டைட் பண்ணுறீங்க. உங்களால் அவரோட பாடி ஹீட்டை ஃபீல் பண்ண முடியுது. கிங், நான் உங்களை நம்பாமல் வேறு யாரை நம்புகிறேன்? நான் உங்களை தான் முழுசாக நம்பியிருக்கேன். என் மேலே கூட எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை, ஆனால் உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரியும் நீங்கள் என்னை விட மாட்டீங்கன்னு. அப்புறம் என்னடி? கிங், நான் உங்களையே நம்பியிருக்கேன், நீங்கள் என்ன நம்பியிருக்கீங்க. என்னை நம்பி என்னை தேடி வந்திருக்க உங்களை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? கிங், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, நான் உங்களுக்காக தான் இருக்கேன். அந்த கடவுள் என்னை உங்களுக்காக தான் படைச்சிருக்காரு. உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய உடல் தேடல்களுக்கும் உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அது நான் தான் அது. எனக்கு அதில் அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போது உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நீ ஒன்றும் பண்ணாத, நீ படு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவரோட ஐஸை பார்த்துட்டே உங்களோட பெட்டில் படுக்கிறீங்க. டேவும் அவரோட பாக்ஸை ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே அவரை டைட் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்களோட சீக்கு, உங்களோட நெக்கு அப்படி சொல்லி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அவரோட ஹேரை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவர் உங்களோட அவரோட மௌத்தை வைக்கிறாரு. கிங் அப்படின்னு ஒரு மோன் பண்ணுறீங்க. அவ்வளோதான், அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவர் உங்களோட இன்னொரு செஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்னொரு சைட் சப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை டைட்டாக பண்ணுறீங்க. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுனுக்கு போய் உங்களோட பாடி ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களோட விட்வீன் வராரு. அவர் பொசிஷன் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துட்டே அவரை பார்க்குறீங்க. கிங், எனக்கு பயமாக இருக்குது. நான் கூட தாண்டி இருக்கேன். உனக்கு எவ்வளோ பயமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். கிங், எனக்கு பயமே உங்களை பார்த்து தான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன் பண்ணுறாரு. கிங் கிங் பேசிட்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் மேலே லீன் ஆகுறாரு. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாரு. கிங், எனக்கு பெயினாக இருக்குது, வலிக்குது கிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை பண்ணிவிட்டு
அவர் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இன் பண்ணுறாரு. ஒயன், என்னடி இது, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஃபாஸ்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிங் கிங் ஒயன் என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டாக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்கள் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் 2 பேருக்கும் அப்படி ஒரு ஃபீல், எஸ்பெஷலி டேம். அவரால் அவரோட ஐஸை ஓப்பன் கூட பண்ண முடியல, அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லி உங்களை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஒயன் ஒயன் கிங் கிங் எனக்கு வலிக்குது கிங். ஒயன் ஒயன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவரோட கேட்க ஒரு மாதிரி ப்ளஸ்ஸாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் உங்களோட பெயின் எல்லாம் ஃபேடாகி பயங்கர பண்ணுறீங்க. இப்படியே 2 பேரும் உங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் ஃபைனலி அவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிச்சுட்டு உங்கள் மேலே கொலாப்ஸ் ஆகி விழுகிறாரு. நீங்கள் அவரை அப்படியே லவ்வோடு ஹக்கிங்க. அப்படியே உங்கள் சைடில் வந்து படுக்கிறாரு. இப்போ தான் உங்களால் ப்ரீத் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பெரிய ப்ரீத் பண்ணுறீங்க. ஏன்னா அவர் பயங்கர வெயிட்டாக இருந்தார். இப்போ தான் நீங்கள் முழுசாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே சீலிங்கே பார்த்து ஒரு பெரிய ஸ்மைலோட ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பப்பி ஐஸில் க்யூட்டாக அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து ஒரு பாக்ஸி ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணி அவர்கிட்ட புல் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே போய் அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஏய் இங்கே பாரு, என்னாச்சு இப்போ, எதுக்காக நீ அழுற? கிங் ஒன்றும் இல்லை, இனிமே நீங்கள் தான் எனக்கு எல்லாம். நீங்கள் மட்டும்தான் இங்கே என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கள்ல. இனிமே உன்னையும் என்னையும் இந்த கடவுளால் கூட பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம 2 பேரும் மனசால மட்டும் இல்லை, நம்மளோட உடலாலும் இணைஞ்சிட்டோம். இனிமேல் உன்னையும் என்னையும் பிரிக்கிற சக்தி யார்கிட்டையும் இல்லை, யார்கிட்டையும். நீ என்னோடது, நீ என்னுடையவள், இந்த கிங்கோட குயின். கூடிய சீக்கிரம் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்காக நீ அழணும்னு அவசியம் இல்லை. கிங் என்னை எப்போ கட்டிக்க போகிறீங்க அப்படின்னு கேளுடி. அதை விட்டுட்டு அழகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் டியரியஸோடு அவரே பார்த்துட்ருக்கீங்க. எதுக்காக இப்போ இந்த அழகான முகத்தில், இந்த அழகான கண்களில் இந்த தண்ணி எனக்காகவா? உன்னோட உடம்புல இருந்து அது எதுவாக இருந்தாலும் அது எனக்காக மட்டும்தான் இருக்கணும். புரியுதா வாயன்? புரியுது கிங். கிங் வாயன் இங்கே பாரு, என்னோட வீரன் இன்னும் அடங்கவே இல்லை. கிங் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்ன என்னோட குயின் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த கிங்கை தேடி வருவாங்க. ஆனால் இந்த கிங்குக்கே ஒரு பிரச்சனைனா அது இந்த குயினால் மட்டும்தான் முடியும். அதனால தான் என்னோடய வீரனும் நானும் என்னோடய குயினை தேடி வந்திருக்கோம். அப்போது எங்களோட பிரச்சனையை நீ தானடி தீர்த்து வைக்கணும். கிங் நீங்கள் ஏன் கிங்காக இருக்கீங்கன்னு சொல்லட்டா? என்ன ஏன் உங்களுக்கு இந்த நாட்டை மட்டும் ஆள தெரியல,
ஒரு பெண்ணையும் எப்படி ஆளணும்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வால் சண்டையில் மட்டும் வீரன் இல்லை, வாய்ஸ் சண்டையிலும் வீரன். என்னோட குயின் என்னை பார்த்து பெருமையாக பேசுகிறது இந்த நாட்டு மக்களே பேசியிருந்தாலும் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது. சரி, நம்மளோட வாய் தகராறு நாளைக்கு வச்சுக்கலாம், இன்றைக்கி உடல் தகராறு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் இப்படி தான் சிரிச்சுட்டே இருக்கீங்க. டே வந்து திரும்ப உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. நீங்கள் அவரை ஷெய்ய பார்த்துட்ருக்கீங்க. நான் அவசரத்தில் என்னோடய குயினோட அழகை ரசிக்க மறந்துட்டேன். ஆனால் இந்த முறை ரசிக்க மறக்க மாட்டேன். இந்த முறை ரசனையுடன் கூட நான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸு கிட்ட லீன் ஆகுறாரு. அப்படியே ஃபேஸ் ஃபுல்ன்றாரு. உங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டு அப்புறமா உங்களோட நெக்குக்கு கீழே வந்து மெதுவாக எல்லாத்தையும் பொறுமையாக அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு. ரெஸ்ட் இன் யுவர் இமேஜினேஷன் ஆர்மீஸ். இப்படியே அந்த நைட் ஃபுல்லாக 2 பேரும் ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. சற்றேன் நீ வந்தேன், தானே சுற்றி போனேன், ஆஹாவனே வள்ளலடி. மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. 100 அடி பளிங்கை 6 அடியாக்கி சிப்பிகள் செதுக்கிய உருவமடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடே. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே. I'm here. டியூரேஷனை பார்த்து வைத்தறிச்சலில் இருக்கும் மை டியர் செல்லம். என்ன பண்ணுறது, எனக்கு டைம் கிடைக்கல. அதனால சீனை மட்டும் சரி ஒரு எபிசோடாக போடலான்னு போட்டேன். அப்புறம் எனக்கு என்னமோ இந்த எபிசோடில் ரொமான்டிக் வரவே இல்லை அவ்வளோவா. ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே ஆர்மிஸ், பாய்.